Matrices and calculusல யூனிட் 5 டபுள் இன்டகிரேஷன் இன் கார்ட்டீசியன் கோஆர்டினேட்ஸ் டைப் 2 எவாலுவேட் இன்டெக்ரல் 1a இன்டெக்ரல் 2b 1 டிவைடட் பை xy dx dy. சொல்யூஷன் பார்த்தோம்னா கிவனை வந்து ஐன்னு எடுத்து எழுதியிருக்கோம். இப்போ வந்து எக்ஸை தனியாகவும் ஒய்யை தனியாகவும் இங்கே எழுதிக்கிற போகிறோம். ஏன்னா இது வந்து மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. ஸோ நம்ம அதனால் வந்து எக்ஸை தனியாக ஒய் தனியாக வந்து எடுத்து எழுதியாச்சு. ஃபார்முலா வந்து இருக்குது. இன்டெக்ரல் 1 டிவைடட் பை எக்ஸ் டிஎக்ஸ் அப்படிங்கிறது வந்து லாக் எக்ஸ் அப்படின்னு எழுதிக்கலாம். லாக் 1 வந்து 0. இந்த ஃபார்முலா தான் நம்ம இந்த சம்மில் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஐன்னு எடுத்து வச்சாச்சு. இப்போ இதில் வந்து ஒய் 1 பை ஒய்யை வந்து நம்ம வந்து இன்டெக்ரல் பண்ணுறப்ப லாக் ஒய்ன்னு கிடைக்கும். 1 பை எக்ஸு இன்டெக்ரல் பண்ணுறப்ப லாக் எக்ஸ்ன்னு கிடைக்கும் அந்த எபோவ் ஃபார்முலா வச்சு. இப்போ அதுக்கான இன்டெக்ரல் a1 ஒய்க்கு எக்ஸோட இன்டெக்ரல் வந்து b2. அதாவது ஒய் இருக்க இடத்துலலாம் ஃபஸ்ட்டு a அடுத்து 1ன்னு ஆட் பண்ணணும், ரெண்டாவது b2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும் ஒய் இருக்க இடத்துலலாம். இப்போ வந்து லாக் a வந்து அப்படியே எழுதியாச்சு. லாக் 1 0ன்னு பார்த்தோம்ல, ஸோ அந்த 0 வந்து கீழே வந்து சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். அடுத்து லாக் ஏவை அப்படியே எடுத்து எழுதியாச்சு. லாக் பி மைனஸ் லாக் 2ன்னு எழுதியாச்சு. இங்கே ஒரு ஃபார்முலா வந்து அப்ளை பண்ண போகிறோம். லாக் ஏ மைனஸ் லாக் பி அப்படின்னா லாக் ஏ டிவைட்ஸ் பி. லாக் ஏ ப்ளஸ் லாக் பினா லாக் ஏ மல்டிப்ளைஸ் பி. ஸோ அந்த ஃபார்முலா அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிப்போம். இங்கே மைனஸ் வந்திருக்கிறதுனால லாக் பி டிவைட்ஸ் 2ன்னு வந்து போட்டுக்கிறோம். அவ்வளோதான்.